ஹலோ பியூட்டீஸ்! நான் உங்க கரன்சி. இன்னைக்கு நானும் என்னோட ஃப்ரெண்டும் போர் அடிக்குதேன்னு கன்னியாகுமரி போலான்னு பிளான் பண்ணி ஒரு 1:30க்கு கன்னியாகுமரி வந்து சேர்ந்தோம். கிளாஸ் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி அரவுண்ட் 4 to 5 மந்த்ஸ் இருக்கும். பட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு கிளாஸ் பிரிட்ஜை இன்னும் பார்க்கலன்னா எப்படி? ஸோ கிளாஸ் பிரிட்ஜை ஃபர்ஸ்ட் பார்த்துடலான்னு சொல்லிட்டு 2 o'clock கிளாஸ் பிரிட்ஜுக்கான டிக்கெட் எடுக்கிற கியூல நின்னோம். கியூல 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3:30 வரை அந்த வெயில்ல கொடை பிடிச்சிட்டே கியூல கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 1.5 மணி நேரம் முன்னாடி போனோம். கரெக்டா எங்க முன்னாடி 20 பேர் தான் கவுண்டர் கிட்ட இருந்தாங்க. அப்ப பார்த்து திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. கடல் சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால படகு சவாரிய நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு இது பயங்கர டிசப்பாயின்மெண்ட். எங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாருக்குமே டிசப்பாயின்மெண்ட் தான். நிறைய பேர் டிக்கெட் கவுண்டர் கிட்ட போய் என்கொயரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் ஹாஃப் அன் அவர் இருக்குல்ல, கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தாங்க. பட் அவங்க ஸ்ட்ரிக்டா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது பக்கத்துல நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி எப்பவாவது உள்ள விடுறாங்களான்னு. பட் there is no luck for us. தென் அப்படியே பக்கத்துல கொஞ்ச தூரம் நடந்து அங்க இருந்து விவேகானந்தர் ராக்கையும் வள்ளுவர் சிலையும் கிளாஸ் பிரிட்ஜையும் பார்த்தோம். கொஞ்ச நேரம் கடல் அலைகளை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். தென் அப்படியே ஷாப்பிங் பக்கம் போலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாங்க என்டர் ஆன கடை தான் இந்த கடை. இங்க சங்கு, சிப்பி, முத்து அதை வச்சு செஞ்ச நிறைய பொருட்கள் இந்த கடையில இருந்தது. எஸ்பெஷலா கேர்ள்ஸ் போடுற பேங்கிள், அது சங்குல இருந்து கட் பண்ணி எடுத்த சங்கு பேங்கிள், அப்புறம் கண்ணாடியில நிறைய சிப்பி வச்சு பண்ணியிருந்த பொருட்கள், வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல தொங்க விடுற தோரணங்கள், அந்த மாதிரி எவ்வளவோ பொருட்கள் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுல சங்குல நம்மளோட நேம், இனிஷியல், நம்ம கேட்குற எது வேணாலும் எழுதி கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்டார் வடிவிலான ஸ்டார் ஃபிஷ் போன்ற பொருட்கள் நிறையவே இருந்துச்சு. தென் இங்க பேர்ல்லாம் ரொம்பவே கம்மியான விலைக்கு கிடைக்குது. அண்ட் இது ரொம்பவே ஒரிஜினல் பேர்ல். அண்ட் பேர்ல்ல செஞ்ச நிறைய பாசிகள் பார்க்கறதுக்கே பளபளன்னு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அப்படியே காந்தி மண்டபத்துக்குள்ள செகண்ட் ஃப்ளோர்ல நானும் என் ஃப்ரெண்டும் போய் உட்கார்ந்து கடலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். உண்மையாவே கடலை பக்கத்துல இருந்து பார்க்கறத விட உயரத்துல இருந்து பார்க்கறது தான் ரொம்பவே அழகு. மேல இருந்து திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் ராக், அந்த அந்த கிளாஸ் பிரிட்ஜு, கடலோட அலை, கீழே அங்கங்கே நடந்துகிட்டு இருக்க நிறைய மக்கள்கள், அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்பவே அழகாவும், நல்லா காத்தோட்டமாவும், ரொம்பவே நிம்மதியாவும் இருந்தது. தென் கன்னியாகுமரியில ஷாப்பிங்னாலே கரம் மசாலா தான். அங்க எல்லா கரம் மசாலாவும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியாவும் கிடைக்கும். நீங்க கன்னியாகுமரிக்கு போயிருந்தீங்கன்னா, அந்த கரம் மசாலா கடைய கிராஸ் பண்ணும்போதே அவ்வளவு வாசனையா இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 6:30க்கே அங்கருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க பிளான் பண்ணீங்கன்னா அரவுண்ட் 9 o'clockே அங்க போயிடுங்க. பாய்.